Hi friends, இந்த வீடியோவில் codeblocks அப்படின்ற ஒரு ஐடி அதாவது C and C++ கம்பைலரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளுடைய பிசியில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிடுங்க. அது கூகுள் குரோமாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், இல்லை ஃபயர்பாக்ஸாக கூட இருக்கலாம். அதில் போய்ட்டு codeblocks டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. codeblocks டவுன்லோட் போட்டோன்னே உங்களுக்கு கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு மூணாவதாக அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க codeblocks டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். codeblocks ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணுறேன். இதை இன்ஸ்டால் பண்ணுறத இப்படி பண்ணால் தான் எல்லா ஃபியூச்சர்ஸுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னே எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகுது. codeblocks வருது, ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஐ அக்ரி கொடுக்குறேன் லைசன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எங்கே இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுது. நான் அதுவே வச்சுட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்தனா வேலை முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்பீட் பொறுத்து இது உங்களுக்கு டைம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. பிளாக் கோட்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சவொடனே இங்கே நமக்கு ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுவே ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியம், இது ஓப்பன் சோர்ஸு. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான டெடிக்கேட்டடான தனியாக ஒரு வீடியோ நம்மளே போடலாம். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு டெடிக்கேட்டடாக வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைனலி நம்ம பிளாக் கோட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோட இது. ஸோ நம்ம ஷார்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்து எம்டி ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எம்டி ஃபைலில் இப்போதைக்கு நான் C++ ப்ரோக்ராம் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ C++ ப்ரோக்ராம் டெலீட் பண்ணிட்டேன் போல். சரி, ஓகே, இதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இதெல்லாம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய்ட்டு இந்த பில் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் என்னவா சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நேம் கொடுத்துட்டு .c கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ரன் ஐக்கான் பக்கத்தில் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இது 2 தான் அதில் இது. ஸோ இதில் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ C ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் சீரியஸ்லேருந்து இந்த கம்பைலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த C ப்ரோக்ராமிங்கை நீங்கள் ஃபுல்லாக இந்த கோட் எடிட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதில் VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு தான் சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா அதுவுமே ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அது இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு பர்சனலி பிடிச்சதுனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதுலேயுமே அதை கண்டினியூ பண்ணலாம். எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒருவேளை C ப்ரோக்ராமிங்ஸ் பற்றி தெரியாதவங்க என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ C ப்ரோக்ராமிங்கான வீடியோஸ் உங்களுக்காக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எப்படின்றத பற்றி கூட நம்ம வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ போட்டுருந்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டுமே இருக்கும் நமக்கு, பிளாக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க நிறையா ஃபியூச்சர்ஸ் கூட நம்ம போடலாம். கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா நான் இதை பற்றி வீடியோஸ் இன்னும் நிறையா போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வீடியோஸ் அதில் இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.